மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய சில மூலிகைகளுக்கு நிறைந்த மருத்துவ குணம் இருக்கு. நம்ம முன்னோர்களே எப்படி வச்சிருக்காங்கன்னா, நம்ம சமைக்கிற சமையல்லையே பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் சேர்த்துதான் நம்ம சமைப்போம். அந்த மாதிரிதான் இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு, தூக்கமின்மை பிரச்சனை, எனக்கு டயரியா ஆகுது, வயிற்றுப்போக்கு இருக்கு, நீர்ச்சுருக்கு ஏற்படுது, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதுதான் கசகசா அப்படின்னு சொல்றோம். அபினி செடியோட விதைகள் தான். நிறைய நாடுகளை இதை தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதற்கு மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கும் நம்ம இத சமையல் பொருட்களையும் மருந்தாகவும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சித்தர் பாடல்ல பார்த்தோம்னா, இந்த கசகசாக்கு ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி தூக்கத்தை தரக்கூடியது மற்றும் நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு இந்த கசகசா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சித்தர்கள் பாடல்லே சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான மருந்துகள், அதாவது கிரிகை அப்படின்னு சொல்லுவோம். கிரியைனா மனநலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுல நிறைய வகைகள் இருக்கு. ஒவ்வொரு வகை கிரிகைக்கும், அதாவது மனநலம், நம்ம என்னன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறோம், இல்ல ஒரு சிலருக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, சிசோஃபெர்னியா இருக்கு, ஹாலுசினேஷன் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு தரக்கூடிய சித்த மருந்துகளில் முக்கியமாக ஒரு மூலிகையாக இந்த கசகசாவை நம்ம சேர்க்கிறோம். ஜென்ரலா இந்த கசகசா எதற்கு நம்ம பயன்படுத்துறோம்னா, தூக்கம் இல்லைன்னா நம்ம பயன்படுத்துறது நம்ம வழக்கத்துல இருக்கு. பொதுவா தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் எப்படி இந்த கசகசா பொடியை எடுக்கலாம்ட்டு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. கமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கசகசாவை எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு பாத்திரத்துல, ஒரு அகண்ட பாத்திரத்துல நம்ம 2-3 சொட்டு நெய் விட்டுக்கணும். கசகசா ஒரு 50 கிராம் இருக்கு, இல்ல 100 கிராம் இருக்குன்னா அதுல போட்டு லேசா வறுத்துக்கணும். வறுத்த கசகசா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை தான் நம்ம தினமும் இரவு நேரத்தில் பாலோடு கலந்து நம்ம குடிக்கணும். எவ்வளவு எடுக்கலாம்னா, ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு நபருக்கு 1/4 டீஸ்பூன் போதுமானது. நிறைய எடுக்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் போதும். வெது வெதுப்பாக நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பால்ல 1/4 டீஸ்பூன் இந்த கசகசா பொடியை போட்டு கலந்துக்கணும். இதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கேன், எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமா அப்படின்னா, நாட்டு சர்க்கரை இல்லாம வெறும் பால்ல இதை கலந்து குடிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிபிஷியலா அந்த டேப்லெட்ஸ் இருக்குல்ல, அப்ப பால் குடிக்கும் போது அந்த டேப்லெட்டை போட்டு இந்த கசகசா குடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணலாம்னா, நேச்சுரலாவே இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸை யூஸ் பண்றது தடுக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் பால்லயே இந்த கசகசா பொடியை போட்டு நைட் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடனே நமக்கு தூக்கம் வராது. சில மணி நேரங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு நல்லாவே ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வரும். தொடர்ந்து இந்த கசகசா பாலை நான் குடிக்கலாமா, எத்தனை நாள் குடிக்கலான்ற ஒரு டவுட் இருக்கும். இந்த கசகசா பாலை ஒரு 10ல இருந்து 15 நாள் நம்ம தொடர்ந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்றது, தூக்கம் நார்மலா வர ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமாக இந்த கசகசாவை நம்ம 1 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை அவாய்ட் பண்ணிடலாம். 1 மாசம் கேப் விட்டுட்டு திரும்பவும் இந்த கசகசா பாலை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த கசகசா பால் குடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது நம்ம ஃபுட் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஒரு சில தூங்குறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிறது, இல்ல வாழைப்பழம் மாதிரியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பால் குடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் குடிக்க கூடாது. நம்ம என்ன சாப்பிடணும்னா முன்னாடியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கசகசா பால் குடிச்சிட்டு தூங்கலாம். வேற எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது பயன்படுது, நம்ம கசகசாவை பயன்படுத்தலாம் அப்படின்னா, டயரியா இருக்கும், ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கு, ஏதாவது நான் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு, வயிறு போயிட்டே இருக்கு, லூஸ் மோஷன் ஆகுதுன்ற கண்டிஷன் இருக்கும்போது நம்ம கசகசாவை பயன்படுத்திக்கலாம். இதையும் பால்ல கலந்து நம்ம கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வயிறு உப்புசமா இருக்கு, செரியாமை இருக்கு, இன்டைஜஷன் இருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, அசிடிட்டி, இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓமம், கசகசா, சோம்பு, சீரகம் 4ம் சம அளவு எடுத்துக்கணும். நல்லா அம்மியில வச்சு நம்ம அரைச்சிக்க போறோம். நல்லா அரைத்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து, நெல்லிக்காய் அளவு இந்த உருண்டைய நம்ம வெந்நீர்ல குடிக்கணும். வாரம் 1 அல்லது 2 நாள் இந்த உருண்டையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சரியாமை, அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இது இருக்கும். அதுக்கப்புறம் இது பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சில பெண்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி மார்பக வளர்ச்சி இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. பிற்காலத்தில் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபீடிங் டைம்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும்.
மார்பக வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த கசகசா பயன்படுது. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பாலோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இரவு நேரத்துல நம்ம குடிக்கும்போது பெண்களோட மார்பக வளர்ச்சிக்கு இது பயன்படுது. அதே மாதிரி இந்த கசகசாவை நல்லா அரைச்சி, எப்படி அரைக்கணும்னா நைட்டே தண்ணியில ஊற வச்சணும். காலையில இதை நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த பாலை எடுத்துக்கணும். இந்த பால் கொஞ்சம் கசகசா பாலை தேங்காய் பால் இதுவும் ரெண்டும் சம அளவு கலந்து குடிச்சோம்னா வயிற்று புண்களை இது குணமாக்குது. நீண்ட நாட்களாக வயிற்று புண்ணு இருக்கா, இல்ல நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, ஐபிஎஸ் மாதிரி கண்டிஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குன்னா இந்த கசகசா பாலை நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் பாலோடு கலந்து குடிச்சிட்டே வரலாம். நான் இப்ப தொடர்ந்து மேக்சிமம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கசகசாவை 1 மாதம் சாப்பிடலாம். இரவு நேரத்துல தொடர்ந்து நம்ம 1 மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கேப் விடணும். நம்ம மாச கணக்குல தொடர்ந்து இது எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இதனாலும் நமக்கு மயக்கம் வர்றதோ இல்ல ஹை பிளட் பிரஷர் வர்றதோ சில உபாதைகள் ஏற்படலாம். அதனால இதை 1 மாதம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னாவே நம்ம தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இதுல கிடைச்சிரும். இந்த பதிவு கசகசா பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.